Namaste students, welcome to our online commerce class. I hope you all done your unit test 2 well, okay? Okay, we'll proceed to the class. Now we are going to see the chapter 14, okay? Already we finished chapter 13, warehousing. Next chapter is transportation, okay? Chapter 14, transportation. It is comes under unit 3, service business 1, okay? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் யூனிட் 3ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன பிஸ்னஸ்லாம் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து சம்திங் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஏர்ன் சம்திங் ப்ராஃபிட். இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னும் போது தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஒன்லி த சர்வீஸ், ஃபார் தட் தே ஆர் கோயிங் டு கெட் சம் மனி, ஓகே? ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் service business. First we saw banking and then we saw warehousing, then the very important service business is transportation. So without transportation any goods will be stacked, okay? ஸோ வந்து எந்த கூட்ஸாக இருந்தாலுமே அது வந்து தேங்கி போயிடும். இந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஒரு இந்த பிளேஸ் ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா all the goods will be stacked, okay? So in this lesson what you are going to see means understand the different types of transport. So what are the different types of transport are there and services of transport to the business. So வந்து transport மூலமா பிஸ்னஸ்க்கு என்ன சர்வீசஸ் கிடைக்கிது, அதுக்கப்புறமா டு நோ தி டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட், வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ அபவுட் தி காமன் கேரியர், வந்து காமன் கேரியர்னால் என்ன அப்படின்ற அதோட மீனிங் படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே டிரான்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும், வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போது நம்ம காமர்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எதில் பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளோட காமர்ஸ்க்கு எந்த விதத்தில் வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவாம்மா? ஸோ வில் go for the lesson. So first introduction part. So the transport facilitates carries the goods from one place to another place. So வந்து சிம்பிளாக அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னென்னா, ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்டை இன்னொரு பிளேஸில் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறோம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் த குட்ஸ், ஃபார் த பீப்புள் ஆல்சோ. வந்து ஒரு பீப்புளாக இருந்தாலும் வந்து என்ன பண்ணல, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி transportation. So we'll go for meaning and definition of transport. So exact meaning என்ன transport அப்படின்னா பார்த்தீங்கன்னா, it's a manual occupation. ஸோ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து மேன் தேவைப்படுது. ஸோ வந்து இட் இஸ் கால்ட் அ மேனுவல் ஆக்குபேஷன் இன்வால்வ் ஃபார் ஆப்ரேஷன் தி ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், வந்து ஒரு ரயில் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுவே சி டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், இந்த எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு பண்ணால், ப்ரொடக்ஷன் பண்ணுற கூட்ஸ் எல்லாமே வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆயிரும். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணால் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறது என்னது, வித் த ஹெல்ப் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட்டை அந்த மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. ஸோ எனிவே வந்து காமர்ஸ்குள்ளே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங்காக வந்து எது தெரியுதுன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஸோ காமர்ஸ் இஸ் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் பிளேஸ் டு கன்சம்ஷன் பிளேஸ். ஸோ வந்து ஒரு பிளேஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சம்ஷன் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் இஸ் நீடட் ஃபார் சப்ளைங் அட் தி டிமாண்ட் பிளேஸ். ஸோ வந்து எந்த பிளேஸில் வந்து அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்டை வந்து அந்த பிளேஸில் வந்து கொண்டு சேர்க்கறது கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் மூலயமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் இட்ஸ் கேரிங் அ மென் அண்ட் மெட்டீரியல். ஸோ வந்து ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட்ஸாக இருந்தாலும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதை கொண்டு வரது தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கிரியேஷன் தி பிளேஸ் அண்ட் டைம் யூட்டிலிட்டிஸ். ஸோ வந்து எந்த பிளேஸில் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்டை
அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்குது. அதே மாதிரி எந்த டைமுக்கு தேவைப்படுதோ அந்த ப்ராடக்டை அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குது. ஸோ இட் ரிமூவ்ஸ் தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஸோ வந்து பிளேஸ் மூலயமா வர தடைகளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to see the definition of the transport. Who has given the definition means KK Saxena. What is she saying means the transport system acts with reference to the area it serves in the same way as a candle does in a dark room. ஸோ வந்து ஒரு டார்க் ரூமில் வந்து ஒரு இருக்க முடியாத அந்த ஒரு டார்க் ரூமில் அதுவே ஒரு கேண்டில் இருந்தால் இட் இஸ் பெட்டர் இல்லை. ஸோ அந்த டார்க் ரூமில் எப்படி அந்த கேண்டில் வந்து அந்த ஒளியை தருதோ அதே மாதிரி தான் எந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ டிரான்ஸ்போர்ட் மூலயமா நம்மளுக்கு வந்து அது சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் அ transport definition. Next thing is we are going to see the types of transport. Okay, what are the types of transports are there and what transports are there in that. Okay, so we are going to see this. Okay, first we going to see the சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் வந்து லேண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் காமர்ஸில் வந்ததுனால வி கேன் சே சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் கார்ட்ஸ், road transport, motor lorries and buses, tramways, railway transport and pack animals. Okay, so these are the surface transport. Next வந்து பார்த்தீங்கன்னா water transport. Already you all know this transport, but once again we are going to see how it helps the commerce. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ வாட்டரில் ட்ராவல் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓஷன் டிரான்ஸ்போர்ட். ஸோ அண்டர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வி ஹேவ் டூ திங். ஒன் இஸ் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து ஓஷன் டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா we have coastal shipping, overseas shipping and liner and trams. Okay, so these are the water transport. Next we are going to see the air transport. Air transport means it is fly through the air. ஸோ தட் இஸ் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். உங்களுக்கே தெரியும் ஃப்ளைட்டு, பேராஷூட்டு அண்ட் தென் ஹெலிகாப்டர் இது எல்லாமே ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் வரும். ஓகேவாம்மா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் water transport. Okay, so in today class we are going to see only two types of transport, that is one is surface transport and water transport. So already I said surface transport means that is land transport. It is travel in the land. Okay, so first வந்து பார்த்தீங்கன்னா land transportல pack animals. ஸோ வந்து ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து நம்மளோட ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து ஹார்ஸு, மூல், டாங்கி, ஸோ இந்த மாதிரி நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி பீப்புளையும் வந்து அது கேரி பண்ணிட்டு போகும். ஸோ வந்து அனிமல்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ இன் பேக்வேர்டு ஏரியாஸ் இன்னமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா பேக்வேர்டு ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் அனிமல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது. அனிமல்ஸ் மூலிமா வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்து ஹில்லி ட்ராக்ஸ், இப்போ வந்து மலை மேலெல்லாம் ஏறணும் அப்படின்னா நம்மளால் அதில் இப்போதைக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்ததுனால ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஹில்லி பிளேசஸில். பட் ஆனால் முன்னாடியும் சரி இப்பயும் ஒரு சில பிளேசஸில் வந்து அனிமல்ஸ் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஃபாரஸ்ட்லாம் எடுத்தால் கண்டிப்பாக அனிமல்ஸ் தான் வந்து லக்கேஜஸை கேரி பண்ணணும். டெசர்ட் பிளேஸ்லலாம் வந்து நம்மளால் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து அனிமல்ஸ் தான் வந்து அதில் கேரி பண்ணுறாங்க. ஸோ திஸ் பேக் அனிமல்ஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் பிஃபோர் தி மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து இப்போ மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் அனிமல்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கார்ட்ஸ் நம்மளே பார்த்துருக்கோம்ல.
இன்னமும் வந்து மாட்டு வண்டியெல்லாம் நம்மளோட பிளேஸ்லேயே வந்து நியர்பைலே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ரூரல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜஸ்லாம் இன்னும் மாடு வச்சு அந்த வண்டியில் வந்து லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணி போகிறது, பீப்புள்ஸ்லாம் வந்து அதில் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே இன்னமும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட ரூரல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்மளோட கூட்ஸையும் நம்ம கேரி பண்ணிக்கிறோம், அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் பீப்புளும் வந்து அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இட் லிங்க்ஸ் த நியர்பை வில்லேஜஸ். ஸோ வந்து பக்கத்தில் இருக்க வில்லேஜ்க்கும் இந்த வில்லேஜ்க்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ப்ராடக்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த புல்லட் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சேல்ஸ் தி கன்சியூமர். ஸோ வந்து இப்போ ரயில் மூலயமா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேருது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த புல்லட் கார்ட்ஸில் ஏற்றிட்டு எந்தெந்த வில்லேஜ்க்கு சப்ளை பண்ணணுமோ அந்த மாதிரியும் சப்ளை பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸை த்ரூ புல்லட் கார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் கவர்ஸ் ஒன்லி தி ஷார்ட் அண்ட் மீடியம் டிஸ்டன்ஸ். வந்து நம்மளோட லாரி, இப்போல்லாம் லாரிஸ்லாம் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் comes under the short and medium distance. ஸோ வந்து சிம்பிளாக சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டெம்போஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் வந்து ப்ராடக்டை வந்து கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஓகே, இட் இஸ் அ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிங் த பீப்புள். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டிரான்ஸ்போர்ட் தான். வந்து பீப்புளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கும் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் இயர் மீன்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. கண்டினியூஸாக வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ ரியலபிலிட்டி அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் அ அட்மோஸ்ட் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸ்பீடாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து டோர் டு டோர், இப்போ வந்து பைக்கில் வந்து இப்போது ஸ்விக்கி இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டோர் டு டோர் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ வந்து இட் இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோட் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் மோட்டார் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லாரிஸ், ரொம்ப பெரிய பெரிய லாரிஸ்லாம் வந்து என்ன பண்ணால் லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. ஏன்னா வந்து நிறைய ரோட்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட சிவிலைசேஷன் வந்து வளர்றது, ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி நிறைய மோட்டார் லாரிஸ், பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் மெனி ரோட்ஸ், நிறைய ரோட்ஸ் வந்து இதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த டு ப்ரொமோட் த ட்ரேட் வந்து ட்ரேடை வந்து இன்னும் வளர்க்குறதுக்காக நிறைய வெஹிக்கிள்ஸும் வந்து அதே மாதிரி விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் போத் மென் அண்ட் மெட்டீரியல் டு ட்ராவல். ஓகே, வந்து ஒரு பர்சன்ஸும் சரி ஒரு கூட்ஸும் சரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மோட்டார் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் ஆக ஆக வந்து அதோட ஸ்பீடு, அதோட கேரிங் கெப்பாசிட்டி, அதோட நம்ம லோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்போலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் லோட் பண்ண முடியும். ஸோ லாரி பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணால் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டெவலப் ஆக ஆக பெட்ரோல் டீசல் இன்ஜின்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ வந்து இதை காம்படிட் பண்ணுறதுக்கு தான் ரயில்வேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எப்படி நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளோட ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து போக ஆரம்பிச்சதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரயில்வே ட்ராக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரயில்வேஸ் ட்ரெயின் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டை காம்படிட் பண்ணுறதுக்கு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்தது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ட்ராம்வேஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஓல்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட். வந்து ட்ராம்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்ராசுப்பட்டினம் அந்த மூவியில் பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அதுதான் வந்து மோஸ்ட்லி ட்ராம்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் அப்பியர்ஸ் இன் 19th century. ஸோ வந்து 19th centuryயோட இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதோட அப்பியரன்ஸ் எப்போ இருந்து 19th century ஃபுல்லாக அங்கங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ராம்வேஸ் தான் இருந்தது. ஸோ வந்து அப்போ பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு ட்ராம்வேஸில் நம்ம போல. பட் ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் நிறைய ட்ராம்வேஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து
போயிட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் மோஸ்ட்லி ஃபார் பிக் சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ்க்காக தான் வந்து அந்த ட்ராம்வேஸே வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இனிஷியலி ஆஸ் ட்ரான் அண்ட் ஸ்டீம் பவர் வித் த எலக்ட்ரிசிட்டி. ஃபஸ்ட்டு வந்து குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அந்த ட்ராம்வேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதோட கேரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அதோட கேரேஜ் வந்து நம்ம அதிகமாக லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இட் ஆல்சோ கோப் அப் வித் தி டிராஃபிக்ஸ். ஸோ வந்து இது வந்து ஸ்டீம் இன்ஜின் எலக்ட்ரிசிட்டி மூலிமா வந்து போயிட்டுருக்கிறதுனால இட் ஃபேஸஸ் மெனி டிராஃபிக்ஸ். அதே மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் நிறைய பாப்புலாரிட்டி ஆச்சு இந்த ட்ராம்வேஸ். அதே மாதிரி மோட்டார் பஸ்ஸஸ் ட்ராம்வேஸ் ஆர் டிக்ளைன்ட் இன் தி மெட்ராஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், மெட்ராஸ் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ நம்ம சென்னைன்னு சொல்கிறோம், முன்னாடியெல்லாம் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 இந்த ட்ராம்வேஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மோட்டார் பஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக இந்த ட்ராம்வேஸ் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட். இதுவும் வந்து லேண்டில் தான் வந்து ட்ராக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ட்ராக்கில் தான் வந்து ட்ரெயினும் போகுது. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து ஒரு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸா. ஸோ இட் இஸ் ஃபஸ்ட்லி இன்வென்ஷன் பை தி ஸ்டீம் இன்ஜின். ஸோ வந்து ஃபஸ்ட்லாம் கோல்லாம் இருக்கும்ல, கறி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கோல்லாம் வந்து போட்டு எரிய விட்டு இன்ஜினில் அந்த மூலிமா தான் வந்து ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து எலக்ட்ரிக்கல் மூலயமா வந்து இப்போ வந்து ட்ரெயின் வந்து போகுது. ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேர் இஸ் அ சீப்பஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கேரிங் ஹெவி லோட் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் இஸ் ரயில்வே. ஓகேவா? ஸோ வந்து சீப்பாக வந்து நம்மளோட டிக்கெட்ஸும் என்ன இருக்கும், சீப் ரேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட்டும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இட்ஸ் ஹேவிங் வெரி ஹெவி கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ வந்து ரயில்வேஸில் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் அதிகமாக லோட் பண்ண முடியும். மேபி வந்து ஓஷன் டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட். ஆனால் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்டான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பப்ளிக் சர்வீஸ். ஸோ வந்து பீப்புளும் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ரயில்வேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட் ரெக்வைர்ஸ் ஹியூஜ் கேபிட்டல் வந்து ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய கேபிட்டல் தேவைப்படும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லேயிங் தி ட்ராக்ஸ். வந்து ட்ராக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனால் வந்து இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ வந்து இட் ரெக்வைர்ஸ் அ ஹியூஜ் கேபிட்டல். ஸோ திஸ் ரயில்வேஸ் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் தி குட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் one place to another place. So it will be runs on the rail. ஸோ வந்து ட்ராக்கில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ப்ரொடக்ஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ். இப்போ ட்ராக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மீட்டர் காஜ், ப்ராட் கேஜ் அண்ட் நேரோ கேஜ். ஓகேவா? ஸோ வந்து ட்ராக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரயில்வே ட்ராக்ஸு, அதை தான் வந்து இந்த 3 டைப்ஸ் அப்படி சொல்கிறாங்க. மீட்டர் காஜ்